பிள்ளைகுண்டுவில் நீர்வரத்து 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சீனிவாசன். சீனிவாசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பாலாஜி. தமிழகத்திற்கு பிலிகுண்டு வழியாக தண்ணீர் எவ்வளவு வருகிறது என்பது குறித்த காட்சியும், அந்த தண்ணீர் ஒகேனக்கல் அருவிகளில் கொட்டக்கூடிய காட்சிகள் என இரண்டு திரையில் காண முடிகிறது. தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுல நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 8000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த தண்ணீர் இன்னும் 1 அல்லது 2 மணி நேரத்துக்குள் ஒகேனக்கல் பகுதிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கர்நாடகா கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபரி நீர் தற்போது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுல அதிகரித்து வினாடிக்கு 8000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இன்று காலை வினாடிக்கு 7000 கன அடியாக இருந்த நிலையில தற்போது உயர்ந்திருக்கக்கூடிய இந்த நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கக்கூடிய நீர்வரத்தை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் அளவீடு செய்வார்கள். அதே போல கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுத்ததனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக ஆங்காங்கே வெறும் பாறைகளாக தென்பட்டன. ஒரு சில பகுதிகளில் கொட்டை போல் தண்ணீர் தேங்கி நின்றன. ஜூன் ஜூலை மாதங்களில் கொடுக்கப்பட வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்க மறுத்ததுனால காவிரி ஆற்றை நம்பியுள்ள டெல்டா பாசன விவசாயிகளும் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் தவித்தனர். குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரி ஆறு முழுக்க கடல் போல் காட்சி அளித்து எங்கு பார்த்தாலும் பெரும் வெள்ளக்காடாக இருக்கும் நிலை ஏற்படும். ஆனால் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுத்து வரும் நிலையில கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருவதனால கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை முழுவதாக நிரம்பி வருகிறது. இதனால் தான் தமிழகத்திற்கு கர்நாடகா கபினி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இந்த நீர்வரத்தால் தற்போது தமிழக கர்நாடக எல்லை பகுதியான பிலிகுண்டுல வழியாக வருகின்ற நீர்வரத்து ஒகேனக்கலுக்கு வருகிறது. இதனால் தண்ணீர் கொட்டாமல் வறண்டு வெறும் பாறைகளாகவே இந்த நீர்வீழ்ச்சிகள் தற்போது தண்ணீர் கொட்ட ஆரம்பித்துள்ளது. அப்படி ஆர்ப்பரித்து கொட்டி செல்லும் தண்ணீரை திரையில் காண முடிகிறது. பாலாஜி. பிள்ளைகுண்டுவில் நீர்வரத்து 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் புத்துயிர் உடுத்த காவிரி நீர் தற்போது ஆர்ப்பரித்து கொட்டும் அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை 1000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 8000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. ஒகேனக்கலுக்கு புத்துயிர் ஊட்டிய காவிரி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. வறண்டு கிடந்த அருவிகளில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. பல்வேறு 15 நாட்களுக்கும் மேலாக நீர் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது காவிரி உள்ளிட்ட நீர் தற்போது ஒகேனக்கல் பிலிகுண்டுவில் இருந்து நீர்வரத்து 8000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது.